வருகை தந்திருக்கும் அண்ணன் இசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் மண்டல நிர்வாகிகளுக்கும் நமது மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கும் நம் பிஎம்டி உறவுகள் அனைவருக்கும் நம் தென் மண்டலம் சார்பாகவும் தென்காசி மாவட்ட சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வருக வருகைனா வரவேற்கிறோம். இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை உண்டு. வாசுதேவநல்லூர் மண் என்பது நம் மாமன்னர் புலித்தேவர் வசித்த மண். இந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கிறது. வாசுதேவநல்லூர் இந்த ஊருக்கு ஒரு உலகளாவிய ஒரு பெயர் இருக்கிறது. இந்த ஊரில்தான் நாம் மாமன்னர் புலித்தேவர் அவர்கள் நடத்திய போரில் நம் வீர மறவர்களாகிய மறவர் பாண்டிய மறவர்கள் அந்த வெள்ளையர்களை ஆங்கிலேயர்கள் எதிர்த்த காலத்தில் ஒவ்வொரு பீரங்கி குண்டுக்கும் நமது நெஞ்சை கொடுத்த வரலாறு இந்த வாசுதேவநல்லூருக்கு உண்டு. அந்த அப்பேற்பட்ட பூமியை இந்த நமது அண்ணனை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்திற்கு நம் ஒன்றிய நிர்வாகிகள் இன்னும் கடுமையாக நம் அமைப்பை வளர்க்கவும் நம் மக்களை பாதுகாக்கவும் அதிகப்படியான வேலைகளை செய்ய வேண்டிய கடமை உள்ளது. நம் மண் வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் இந்த இரண்டு தொகுதிகளுமே தனித்தொகுதிகளாக இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக நம் மறவர் குல பாண்டியர்களை வசித்து வருகிறோம். ஆனால் இந்த மண்ணில் நம் அமைப்புக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக இந்த அறிமுக செயல் வீரர்கள் நம்ம அமைப்புகளை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் நமது கொடிக்கம்பம் உருவாக வேண்டும். மற்றும் நம் உறவினர்கள் நம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சந்தாவை உருவாக்கி நம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நம் தொழிலாளர்கள் முதலாளியாக மாறுவதற்கு வணிகர்களாக உருவாக்கி அவர்களுக்கான ஒரு பணபலத்தையும் பொருளாதாரத்தையும் ஊக்குவிக்கிறதுக்கு துணையாக இருக்க வேண்டும். மற்றும் நம் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நம் இளைஞர்கள் நம் பாதுகாப்பு பிஎம்டி பாதுகாப்பு உறுப்பினர்கள் முதல் குரலாக கொடுக்க வேண்டும். மற்றும் நம் தொழிலாளர்கள் எங்கே பாதித்தாலும் சரி, தேவரின தொழிலாளர்களா அவர்கள் முதலாளி ஆகிறதுக்கு என்ன வழி இருக்குது? நீ இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா, அந்த வேலையில் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, அதை நீ முன்னேறு, வேலை பாரு, தொழில் பண்ணு அப்படின்னு நாம் தான் ஊக்குவி பண்ணணும். இன்னும் நிறைய இளைஞர்கள் மது போதைக்கும் நிறையா சும்மா வேலை இல்லாமல் என்ன வேலைக்கு போகணும்னு தெரியாமலும் இளைஞர்கள் நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல், ஏன்னா வருங்காலங்கள் தேவர் சமுதாயத்தை அடிமையாக்கு வேலைகளைத்தான் அரசும் சரி மற்ற சமூகமும் சரி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் விழிப்புடன் இல்லைன்னா நம்ம முன்னேறுவது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இளைஞர்கள் நம் உறவுகள் ஒற்றுமையோடு இருந்து நம்ம மண்ணையும் பாதுகாக்கணும், நம்ம பொருளாதாரத்தையும் வளர்த்தணும், அதோட நம்ம சமூகத்தையும் காப்பாற்றணுன்னா நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் தான் அது நடக்கும். அது இந்த அறிமுக கூட்டம் இந்த மாவட்டத்தில் வாசுதேவநல்லூரில் தொடங்கியிருப்பது பெருமை அடைகிறோம். மற்ற இதை ஒருங்கிணைத்த அனைத்து நிர்வாகிகளுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிடுதோம். தொழில் சார்ந்து இளைஞர்கள் எந்த நேரத்துலையும் இப்போது நம்ம தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மாவட்ட தலைவர் வல்லரசு அண்ணன் இருக்காப்புல, மாநில ஒருங்கிணைப்பாளர் குருவிகுளம் பொன்ராஜ் அண்ணன் இருக்காப்புல, மற்றும் மண்டல நிர்வாகியாக நம்ம பத்திரகாளி அண்ணன் என்னை போன்றவர் சங்கரன்கோயிலில் தான் இருக்கிறோம். யாருனாலும் தொழில் சம்பந்தமாகவோ நம்ம அமைப்பு ஒற்றுமைக்காகவோ எதுனாலும் ஒரு ஆலோசனையோ எதுனாலும் பெறுவதாக இருந்தாலும் உடனே கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுபோக தொழில்களில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் உடனே நம்ம அண்ணனை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் நாம் தயாராக இருக்கோம். அதனால் நம்ம ஒரு ஊரில் ஒரு 5 இளைஞர்கள் இருந்தால் போதும். அந்த 5 இளைஞர்கள் 5000 தலைக்கட்டை நம்மளால் காப்பாற்ற முடியும். அந்த அமைப்பை கட்டமைப்பை உருவாக்குற பொறுப்பு நம்ம இந்த அறிமுக வீரர்களுக்கு தான் இருக்குது. அதை நீங்கள் முறையாக செஞ்சீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா நாம் ஆண்ட பரம்பரைன்னு ஒரு காலத்தில் ஆண்டுட்டோம். ஆனால் இப்போ வீழ்ந்துக்கிட்டு இருப்பது கண்கூடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் இன்னொருக்கு ஆளணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம ஆண்டதை தக்க வச்சுக்கிட்டாலே போதும். அதை விட்டு கொடுக்காம அந்த அளவுக்கு நாம் உருவாகிறது நம்ம
அறிமுக வீரர்கள் செயல் வீரர்கள் கையில் தான் இருக்குது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.